நாகை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் தாழை மா சரவணன், மயிலாடுதுறை வேட்பாளர் ஆசைமணி, தஞ்சை தொகுதியின் கூட்டணி கட்சி வேட்பாளர் என்.ஆர். நடராஜன் ஆகியோருக்கு ஆதரவாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, கோட்டூர், மன்னார்குடி, வலங்கைமான், கும்பகோணம், பாபநாசம் ஆகிய இடங்களில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேதாரண்யத்தில் பேசிய அவர், திமுக அமைத்திருப்பது சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் அதிமுக கூட்டணி மக்களுக்காக குரல் கொடுக்கும் கூட்டணி என்றும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. அதே ஒவ்வொரு தேர்தலுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டணி அமைப்பாங்க. அது சந்தர்ப்பவாத கூட்டணி, மக்களுக்கு சேவை செய்வது கிடையாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியில் இடம்பெற்றுகின்ற கட்சிகள் அத்தனையுமே இன்றைக்கு மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற கட்சிகள் எல்லாமே. திருத்துறைப்பூண்டியில் பிரச்சாரம் செய்த முதலமைச்சர் பழனிசாமி, திமுக தலைவர் ஸ்டாலின் கூறுவது போல தாம் மண்புழுதான் என்றார். விவசாயிகளுக்கு மண்புழு நண்பன் என கூறிய அவர், ஆனால் விவசாயத்தை அழிக்கும் வைரஸ் மு.க. ஸ்டாலின் என குற்றம் சாட்டினார். தகுதி பத்தி உங்களுக்கு தெரியுமா? அது உழவனுடைய நண்பன். ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் நாம் பயிரிடுகின்ற பயிரிடுவோம்ல, அந்த பயிரை தாக்குகின்ற வைரஸ் கிருமி. மன்னார்குடியில் வாக்கு சேகரித்த போது பேசிய அவர், மு.க. ஸ்டாலினை கட்ட பஞ்சாயத்து கட்சி தலைவர் என சாடினார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஹோட்டல் என்னாச்சு, நல்ல ஹோட்டலா இருந்தா நல்ல பிரியாணி சாப்பிடுறாங்க, பணத்தை கேட்டா அடிக்கிறாங்க. ஓசி பிரியாணி யாரு? எல்லாரும் காசு கொடுத்தாலும் சாப்பிடணும், அதுதான் நியாயம் கிடையாது. ஏன்னா தலைவனே வழியா அப்படித்தானே தொண்டேன். அவர் பாக்ஸிங் போட்டு மூக்கு உடைக்கிறார் அந்த திமுக நிர்வாகி. அடுத்த நாள் ஸ்டாலின் போய் கட்ட பஞ்சாயத்து பண்றாரு, அந்த ஹோட்டலுக்கு போய் கட்ட பஞ்சாயத்து பண்றாரு. ஏன்னா ஒரு கட்சியுடைய தலைவர் கட்ட பஞ்சாயத்து பண்றா அந்த கட்சி எப்படிப்பட்டு இருக்கு? மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. வீணால குடும்பம் வளர்ச்சி அடையணும். கருணாநிதி இருந்தார், அதுக்கு பிறகு வாரிசு ஸ்டாலின், அதுக்கு பிறகு ஒரு ஏற்றி விட்டார் வண்டியில போயிட்டு இருக்காரு ஒருத்தர் உதயாநிதி. ஏங்க அவருக்கு இந்த கட்சி திமுக கட்சிக்கு என்ன சம்மதம்? பெரிய பெரிய ஆளெல்லாம் முன்னாடி நின்றுட்டு அவருக்கு மூஞ்சி தொடச்சு சொல்லிட்டு இருக்காங்க. இதைத் தொடர்ந்து கும்பகோணத்தில் வாக்கு சேகரித்த எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் சிறப்பாக பணியாற்றி விருது பெற்று வருவதாக கூறினார். 60,000 கோடி ரூபாய் மதிப்பில் கோதாவரி, காவிரி ஆறுகள் இணைக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். கோதாவரி, காவிரி நதி இணைப்பு திட்டத்தை அம்மாவுடைய அரசு நிறைவேற்றிய தீரும். அப்படி நிறைவேற்றின பொழுது டெல்டா பாசன விவசாயிகளுக்கு நிரந்தரமான நீர் கிடைக்கும். 60,000 கோடியில இந்த திட்டத்தை அம்மாவுடைய அரசு நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் நடராஜனுக்கும், சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் காந்திக்கும் வாக்கு கேட்டு திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை ஆகிய இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர், தேர்தல் பயத்தில் மு.க. ஸ்டாலின் என்ன பேசுவது என்றே தெரியாமல் பேசிக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். நம்முடைய வாக்கு வங்கி கட்சி எல்லாம் ஒன்னா சேர்ந்து மிகப்பெரிய கூட்டணி அமைச்சதுனால அரண்டு போய் மிரண்டு போய் பயந்து தேர்தல் பயத்துல தேர்தல் சுரமே வந்துட்டு